மதுரையில் உள்ள சில தனியார் கல்லூரிகளில் ராகிங் பிரச்சனை அவ்வப்போது நடப்பது வாடிக்கையாகவே உள்ளது. குறிப்பாக தெப்பக்குளம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரி பற்றி போலீசாருக்கு தகவல் வந்த வண்ணம் இருந்துள்ளது. இந்நிலையில்தான் அங்கு முத்துப்பாண்டி மற்றும் பரத் ஆகியோர் பொறியியல் முதலாம் ஆண்டு படித்து வந்தனர். இவர்கள் 2 பேருமே நெருங்கிய நண்பர்கள் என்பதால் சக மாணவர்கள் இந்த 2 பேரையுமே அவ்வப்போது கேலி செய்து வந்துள்ளனர். அதிலும் குறிப்பாக திருப்புவனத்தை சேர்ந்த மாணவனான ஜெயசக்தி உள்ளிட்ட சிலர் முத்துப்பாண்டி மற்றும் பரத்தை தொடர்ந்து ராகிங் செய்து வந்துள்ளனர். பரத் பார்ப்பதற்கு சற்று பெண் தன்மை உடையவர் போல இருப்பார். இதனால் பரத்தையும் முத்துப்பாண்டியும் இணைத்து ஓரினை சேர்க்கை கதைகளை கட்டிவிட்டுள்ளனர் சக மாணவர்கள். இதனால் மனமுடைந்த மாணவர்கள் 2 பேருமே கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி அன்று விஷம் அருந்தி தற்கொலை செய்ய முயன்றுள்ளனர். இதையடுத்து அவர்கள் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையிலும் சேர்க்கப்பட்டனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி பரத் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு இறந்துவிட்டார். தீவிர சிகிச்சை பெற்று வந்த முத்துப்பாண்டியும் நேற்று உயிரிழந்து விட்டார். இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் சாவுக்கு காரணமான ஜெயசக்தி என்ற மாணவனை போலீசார் கைது செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே நீங்க அப்டேட்டா உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க.